வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம், மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் தொடரும் மின்தடை அவதியில் மக்கள். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு. டெங்கு மரண எண்ணிக்கை 69ஆக உயர்வு. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் 19 முதல் கட்டாயமாக நடைமுறை. இலங்கையில் வாடகை வாகனங்களை பயன்படுத்துவோருக்கு அவசர எச்சரிக்கை. விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மாதாந்தம் கொடுப்பனவு. காவல்துறை உதவி சேவை வெற்றிடங்கள் விண்ணப்பிக்கும் காலக்கெடு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டஈடு, அமைச்சர் அறிவிப்பு. கொழும்பில் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் 2 சீன நாட்டவர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஆஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்துக்கான ஆஸ்வசம நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆஸ்வசம நலன்புரி திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 9,99,502 பயனாளி குடும்பங்களுக்கு 9 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. அதேவேளை 2ஆம் கட்டத்தின் கீழும் 2,12,955 பயனாளி குடும்பங்களுக்கும் 2 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ஆஸ்வசம கொடுப்பனவுகள் பயனாளிகளின் ஆஸ்வசம வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த பல நாட்களாக விட்டு மின்தடை ஏற்பட்டது. இதனால் மக்கள் மிகவும் அல்லற்பட்டனர். குறிப்பாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர். அந்த வகையில் இந்த மின்தடைக்கு காரணம் மின் இணைப்புகளில் தூசி படிந்தமையே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இவ்வாறு படிந்த தூசியை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் இலங்கை மின்சார சபையினரால் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினமும் வலிகாமம் மேற்கு பகுதியிலும் குறித்த பணி முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு சுத்தம் செய்வதன் மூலம் மின்தடை ஏற்படுவதை தடைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறவுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 109வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 10 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எண்புக்கூடுகளும் நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்தார். அதன்படி செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 109வது நாள் அகழ்வு பணிகளின் போது 582 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 573 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரை டெங்கு தொடர்பான மரணங்களின் எண்ணிக்கை 69ஆக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மொத்த டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை 92,854ஆக உயர்ந்துள்ளது. சமீபத்திய புள்ளி விவரங்கள் டெங்கு இறப்பு விகிதத்தை 0.07% காட்டுகின்றன. இது நுளம்புகளால் பரவும் இந்த நோயால் ஏற்படும் தொடர்ச்சியான சுகாதார சுமையை எடுத்து காட்டுகிறது என்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டின் டெங்கு பாதிப்புகள் கணிசமாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற போதும் அதிகபட்சமாக ஜூலை மாதத்தில் 29,964 பாதிப்புகளும் அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதத்தில் 21,533 பாதிப்புகளும் பதிவாகியுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் 7,516 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. கம்பகா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 19,778 டெங்கு பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இது மொத்த பாதிப்புகளில் 21.30% ஆகும். டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில் நாடு முழுவதும் அதிக அபாயமுள்ள 96 சுகாதார மருத்துவ அதிகாரி பகுதிகளை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அடையாளம் கண்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 19 முதல் அதிவேக நெடுஞ்சாலையில் நுழையும் அனைத்து வாகனங்களும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாகும். இந்த சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். ஆசனப்பட்டி அணியாமல் பயணிக்கும் நபருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளில் ஆசனப்பட்டி அணியாத பயணிகளிடமிருந்து அபராதத்தை வசூலிக்க சட்டப்பூர்வ வாய்ப்பு உள்ளது. இலங்கை மக்கள் ஆசனப்பட்டி அணிவதன் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரின் பாதுகாப்புக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விபத்துகளின் போது ஆசனப்பட்டி இல்லாததால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு இடையில் ஆசனப்பட்டி இல்லாத வாகனங்களுக்கு அவற்றை நிறுவுவதற்கு வழங்கப்பட்ட சலுகை காலமும் செப்டம்பர் 19 அன்று முடிவடையும் என தேசிய சாலை பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுளா குலரத்ன தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகளுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். அதன்படி தங்களை கடத்தல், கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வாகன ஓட்டுநர்கள் அல்லது வாகன சேவைகளில் உதவி புரிபவர்கள் சம்பந்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதை அடுத்து இந்த வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் வாகனம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டது தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாகனத்தின் பதிவு எண், ரகம் மற்றும் ஓட்டுநரின் பெயரை சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக இரவில் பயணிப்போர் தங்களது தொலைபேசி அல்லது கூகுள் வரைபடம் மூலம் தங்களது நேரலை இருப்பிடத்தை குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது நம்பிக்கைக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இலக்கை அடையும் வரை அவர்கள் உங்களை கண்காணிப்பதை உறுதி செய்ய வேண்டும். இரவு நேர பயணங்களின் போது ஓட்டுநர் அறிமுகம் இல்லாத, தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது எதிர்பார்க்காத பாதைகளில் செல்ல முயன்றால் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும். பயணத்தின் போது முகம் தெரியாத நபர்கள் வழங்கும் உணவு, பானங்கள் அல்லது தண்ணீரை கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. மயக்க மருந்து கலந்த உணவுகளை கொடுத்து பயணிகளை மயக்கமடைய செய்து குற்ற செயல்கள் புரிவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனவே பயணத்தின் போது பணம், மடிக்கணினி, கைத்தொலைபேசி மற்றும் நகைகள் போன்ற விலை மதிப்பெற்ற பொருட்களை பிறருக்கு தெரியும் வகையில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே பயணத்தின் போது ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தலை உணர்ந்தாலோ உடனடியாக போலீசின் அவசர உதவி எண்களான 119 அல்லது அவசர தகவல் சேவையான 118 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு வாகனம் மற்றும் சம்பவம் குறித்த விவரங்களை வழங்குமாறு பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் வாகன ஓட்டுநர்களுக்கும் பொருந்தும் என நினைவூட்டியுள்ள போலீசார் பயணிகளை அழைத்து செல்லும் போது முறையான நடத்தை விதிகளை பின்பற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த விசேட கல்வி தேவைகளை கொண்ட மாணவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் இவ்வாறான மாணவர் ஒருவருக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வீதம் கொடுப்பனவு வழங்க முன்மொழியப்பட்டிருந்தது. இதற்காக நாடளாவிய ரீதியில் விண்ணப்பங்கள் கோரப்பட்ட நிலையில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த 5530 விசேட தேவையுடைய மாணவர்கள் இதற்கான தகமைகளை பெற்றுள்ளனர். இதற்கு அமைய தகமை பெற்ற 5530 மாணவர்களுக்கும் உரிய மாதாந்த கொடுப்பனவை செலுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சராக பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 10ஆம் தேதியிடப்பட்ட 2497ஆம் இலக்க அதிவேசட அரசிதழ் மூலமாக வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதியாக ஆகஸ்ட் 14 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதியிடப்பட்ட 2502ஆம் இலக்க அரச வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இந்த கால நீடிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றிடங்களில் 177 காவல் உதவி ஆய்வாளர் பதவிகளும் 206 காவலர் பதவிகளும் அடங்குகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவிய வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கான நட்ட ஈட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்தாவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக மொனராகலை, பொலனறுவை, ஆமாந்தோட்டை, அம்பாறை, அனுராதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் மற்றும் சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்படி நெற் செய்கை தொடர்பில் மொனராகலையிலும் 1334 ஏக்கர் பயனிலங்களை சேர்ந்த 960 விவசாயிகளும், பொலனறுவையில் 1100 ஏக்கர் நிலங்களை சேர்ந்த 560 விவசாயிகளும், ஆமாந்தோட்டையில் 435 ஏக்கர் நிலங்களை சேர்ந்த 782 விவசாயிகளும், ஆம்பாறையில் 1004 ஏக்கர் நிலங்களை சேர்ந்த 505 விவசாயிகளும் மற்றும் அனுராதபுரத்தில் 2200 ஏக்கர் நிலங்களை சேர்ந்த 1900 விவசாயிகளும் நெற்பயிர் சேதமடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இதற்கு அமைய விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் மேற்படி மாவட்ட அதிகாரிகளினால் சேதமடைந்த நெற்பயிர்களை நேரில் சென்று பார்வையிட்டு பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நஷ்ட ஈடுத்தொகை விவசாயிகளுக்கு கூடிய விரைவில் வழங்கி வைக்கப்பட உள்ளது. இங்கு பாதிக்கப்பட்ட நெல், சோளம் உள்ளிட்ட 6 வகையான பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வீதம், அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரை அரசாங்கத்தினால் நட்டஈடு வழங்கப்படும். அதன்படி இந்த சூழ்நிலையில் மேற்படி மாவட்டங்களிலிருந்து இதுவரை பதிவாகியுள்ள பாதிக்கப்பட்ட 6073 ஏக்கர் நெற்பயிர்களுக்கு உரித்தான சுமார் 4707 விவசாயிகளுக்கு விரைவாக நஷ்டஈடு பணத்தை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை மேற்கொண்டு வருகிறது. இந்த வறட்சி நிலைமை காரணமாக நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு நெல், சோளம் உள்ளிட்ட பயிர் சேதமடைந்திருந்ததனால் கூடிய விரைவில் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் கள அதிகாரிகளை சந்தித்து தகவல்களை தெரிவிக்க வேண்டும். அல்லது விவசாய அபிவிருத்தி மையங்களில் பராமரிக்கப்படும் சேத அறிவிப்பு பதிவேட்டில் பயிர் சேதங்கள் குறித்து விவசாயிகள் பதிவிட வேண்டும். இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை பெற வேண்டுமாயின் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் குறுஞ்செய்தி மற்றும் அழைப்பு இலக்கமான 1918 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சுங்க வரி செலுத்தாமல் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 12,000 சிகரெட்டுகளுடன் 2 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சோதனை நடவடிக்கை நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதுடன் அவற்றை வைத்திருந்த 31 மற்றும் 34 வயதுடைய சீன நாட்டவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 12,000 என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிகரெட்டுகள் நாட்டுக்குள் எவ்வாறு கொண்டுவரப்பட்டன, அவற்றை யாரிடம் விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தது மற்றும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நபர்கள் உள்ளனரா என்பது தொடர்பில் கொள்ளுப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.